ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா இல்ல? எல்லாத்துக்கும். யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க. ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? விரும்புறது நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறதெல்லாம் பேசல. நான் இப்ப கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வரது என்ன? அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. இரண்டாவது காதல். ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவார். அது போல் பெண்ணும். பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில்? அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக? யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். இல்ல மாஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது என்பது சாதாரணம். இல்லையா? காலேஜ் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும் ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அது இயற்கை, உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து. அதற்கு காலம் இருக்கிறது, உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு. இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்க. கல்யாணம் பண்ண தான் போறோம். யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறது இல்லை. அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லிம் மாணவன் எனக்கு கால் பண்ணான். ஜி ஒரு சந்தேகம் எனக்கு. சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜ்ல. அவங்களோட